வணக்கம். செய்திகள் வாயிலாக மீண்டும் சந்திக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு தன் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல்ல அப்போது ராணுவ தளபதியாக இருந்து சரத் பொன்சேகாவினுடைய தலையீடு இருந்ததாக தன்னிடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார். இணையதளத்துல ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடல்ல பேசி இருக்கின்ற நேரத்தில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தான் காரில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நேரம் தன் மீது ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அதற்கு பிற்பாடு தனக்கு தொலைபேசி அழைப்பினூடாக கொலை மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருந்ததாக அவர் சொன்னார். இந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த தாக்குதல் இடம்பெற்றதுக்கு பிற்பாடு 13ஆம் தேதி அவர் நாட்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவில் புலம்பெயர்ந்து அங்கு வாழ ஆரம்பித்திருக்கிறார். அதுல முக்கியமாக அவர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல 2010ஆம் ஆண்டு தனக்கு அப்போது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச ஒரு அழைப்பு எடுத்து தன்னிடம் சில விஷயங்களை சொன்னதாகவும் அந்த விடயங்கள்ல தான் தனக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவத்துல சரத் இருக்கிறார். இப்ப சரத் பொன்சேகா அவர்கள் பதவியில் இல்லை, எனவே நீங்க தாராளமாக இலங்கைக்குள்ள வர முடியும் என்ற அளவுக்கு கருத்து சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தன் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்ல அந்த விசாரணைகளை தடுத்து நிறுத்துவதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்றும், அதே சமயத்துல ஒரு கட்டத்துக்கு ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் தன் மீது அழைப்படுத்த ஒரு மணித்தியாலம் வரைக்கும் தன்னை திட்டியதாகவும் சில கருத்துக்களை அவர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இருந்ததாகவும், அதாவது ஊடகங்களுக்கு இழைக்கப்படுகின்ற பிரச்சனைகளும் தன்னுடைய குற்றச்சாட்டு சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களுக்கும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருந்ததாக, ஆனால் இப்போது அது சற்று குறைவடைந்து வருவதாகவும் பாலி தென்னகோன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் யாவுக்கும் பொதுஜன பிரமுன கட்சியினுடைய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல்ல நேற்றைய நாள் இடம்பெற்ற கலந்துரையாடல்ல சில விடயங்கள் அவர்கள் பேசியிருந்ததாகவும், இரு நாடுகள் சார்ந்து பேசியிருந்ததாகவும், முக்கியமாக இலங்கையில இந்தியாவினால் செய்யப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் முதலீடுகள் தொடர்பாகவும் எதிர்காலத்துல எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் பற்றி இருக்கின்ற சில விஷயங்களும் ஆக்கப்பூர்வமான விடயங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இருவருடைய கருத்து பரிமாற்றங்கள் மூலமாக நடந்தேறியதாகவும் இந்தியாவுடைய உயர்ஸ்தானியர்கள் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு பிற்பாடு நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய பேஸ்புக்ல ஒரு பதிவொன்றையும் போட்டிருக்கிறார். நீண்ட காலமாக இரண்டு நாடுகளுக்கு நிலவி வரக்கூடிய அந்த உறவு பற்றி இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டதாகவும், அந்த உறவு தொடர்ந்து பராமரிக்கப்படுகின்ற விடயங்கள் பற்றி கலந்து ஆலோசித்ததாகவும் சில தெளிவுபடுத்தல்களை முகநூல் பக்கத்தின் வழியாக வழங்கியிருக்கிறார். ஒரு பக்கமாக சீனாவுக்கு தற்போதைய ஜனாதிபதி விஜயம் செய்திருக்கின்ற சூழ்நிலையில இந்தியாவோடு பொதுஜன பிரமுன கட்சியினுடைய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவர் பேசி இருக்கக்கூடிய விடயம் என்பது கண்டிப்பாக அரசியல்ல அவதானம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாற ஆரம்பித்திருக்கிறது. ராஜபக்ச அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்களாக ஒரு காலத்துல இருந்த சீனாவை பொறுத்தவர்கள் அவர்கள் ஆட்சியை விட்டு வெளியேறியதுக்கு பிற்பாடு அவ்வளவு பெரிதாக இலங்கையில சில விஷயங்கள்ல தலையிடாமல் அமைதி காத்து வந்திருந்தார்கள். தற்போது ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றதுக்கு பிற்பாடு இடம்பெற்றது. இந்த சூழ்நிலையில இலங்கையிலிருந்தும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். சில உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக செய்திகள் அறிய முடிகிறது. அதே நேரத்துல சில இடங்களில் சென்று அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பார்வையிடுகின்றார். அதில் முக்கியமாக சீனாவை பொறுத்தவரையில உணவு தட்டுப்பாடு இருந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல உணவை எப்படி பூர்த்தி செய்ய ஆரம்பித்தார்கள், தங்களுக்கு தேவையான உணவுகளை எப்படி பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் என்பது போல சில விடயங்களை நேர்ல சென்று பார்வையிடுவதற்கான வேலை திட்டங்கள் என்பது இப்போது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அரசியல் அவதானிகள் சில பேருடைய கருத்துக்களை அவதானிக்கின்ற நேரம் இலங்கையில இருந்து, அதாவது இப்பதான் அண்மைய நாட்கள்ல இந்தியாவுக்கு விஜயம் செய்துட்டு வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில இந்த விஜயத்தை சர்வதேச அளவுல உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒரு பயணமாக இந்த அன்றகுமார திசாநாயக்கவனுடைய சீன விஜயம் என்பது இருந்து வருவதாகவும், திரும்பி வந்ததுக்கு பிறகு சீனாவினுடைய ஆட்சி முறையில நிலவக்கூடிய சில விடயங்கள் போன்று இலங்கையில அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் சில கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக சில விமர்சனங்கள்
எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் இலங்கையில இருந்து கொண்டு, அதாவது பொங்கல் கால பகுதியில இலங்கையில மக்கள் அரசு தட்டுப்பாட்டை எதிர்நோக்குகின்ற நேரம் இந்த பயணம் தேவையா என்ற கேள்விகளும் எழும்புகின்ற தருணத்துலதான் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். திரும்பி வருகின்ற நேரம் இலங்கை மக்களுக்கு எப்படியான நல்ல விடயங்களை பெற்று வரப் போகின்றார், நல்ல செய்திகளை கொடுக்க போகின்றாரா இல்லையா என்பது பற்றி இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் மீண்டும் இலங்கைக்கு வந்ததுக்கு பிற்பாடு அறிந்து கொள்ள முடியும். இலங்கையில ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்தப்பட்ட இந்த திட்டத்துக்கு ஆதரவு என்பது ஆரம்பத்தில் இருந்தாலும் போக போக இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பது மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுக்கு காரணம் ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிளீன் ஸ்ரீலங்காவின் வாகனங்கள்ல தேவையில்லாமல் செய்யப்படுகின்ற அலங்காரங்களை அகற்றுவது, ஒலி சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள்ல கவனம் செலுத்துவது போன்ற பல நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சில தரப்பினர் ஆமோதித்தாலும் வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் இதற்கெல்லாம் எதிர்ப்புகளை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துபவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய கோபத்தையும் மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அலங்காரம் செய்து வைத்திருக்கக்கூடிய தங்களுடைய வாகனங்களை இதெல்லாம் கழட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோபங்களையும் விசனங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையிலே கிளீன் ஸ்ரீலங்காவா என்ற அளவுக்கு கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள்ல நீங்க பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். எவ்வாறு இருந்தாலும் இருக்கிற விடயங்கள இவ்வாறான கிளீன் ஸ்ரீலங்கா போன்றிருக்கக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்றும் சில கருத்துக்கள் என்பது எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் உண்மையிலேயே இந்த திட்டம் என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான விளக்கம் என்பது இப்ப வரைக்கும் மக்களுக்கு இல்லாமல் இருப்பதும் இந்த விசனத்துக்கு ஒரு வகை காரணமாக கூட இது அமையலாம். எனவே இது பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தாலும் நீங்க மறக்காம சொல்லுங்க. இலங்கையில இருந்து தப்பி சென்றிருக்கக்கூடிய நேற்றைய நாள் இடம்பெற்றிருந்தது. இந்த பாரிய போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் என்பது இவர் மீது இருக்கின்றது. வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இவர் வழக்கு தொடரப்பட்டு இவ்வளவு நாளும் சிறை கைதியாக இருந்த நிலையில இவருக்கு பிணை என்பது வழங்கப்பட்டிருந்தது. பிணை வழங்கிய நேரத்திலே நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயணத்துடைய ஒரு பக்கமாக இருக்கின்ற நேரம் சட்டவிரோதமாக ரகசியமான முறையில இவர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார். தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில இந்தியாவுடைய மும்பை நகரில் வைத்து நேற்றைய நாள் இவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதை அறிய முடிகிறது. எனவே போதைப் பொருள் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் என்பது இலங்கையில அதிகளவாக இருக்கின்றது. இதுல சிறிய மாணவர்கள், மிக இளம் தலைமுறைகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள்ல கண்டிப்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருந்து வருகிறது. எனவே இது பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.